ஓகே, திஸ் இஸ் சாம்பியன் டவர். இப்போ என்னன்னா கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரமிட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈச் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பிடிக்குது. இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து நான் வந்து ஒரு 4 லிட்டர் ஊற்றுறேன்னு வச்சுங்க. அப்போ இதில் 1 லிட்டர் போயிடுமா? இப்போ மீதி எத்தனை இருக்குது? 3 லிட்டர் இருக்குது. இந்த 3 லிட்டர் என்னன்னா இதில் வழிஞ்சி இதில் பாதி ஊற்றும், இதில் பாதி ஊற்றும். இப்போ இதில் எவ்வளோ ஊற்றும்? இந்த 3 லிட்டரில் பாதி என்ன? இங்கே 1.5 ஊற்றும், இங்கே 1.5 ஊற்றும். ஓகே, அப்புறம் இது வந்து 1 லிட்டர் பிடிச்சிடும். இங்கே ஊற்றுறதுல 1 லிட்டர் பிடிச்சிடும். மீதி எவ்வளோ இருக்குது? 0.5 இருக்குது. இங்கேயும் 0.5 இருக்குது. இந்த 0.5ல் பாதி என்ன? 0.25. அப்போ இங்கே 0.25 ஊற்றும், இங்கே ஒரு 0.25 ஊற்றும், இதுலேருந்து ஒரு 0.25 ஊற்றும். அப்போ இதில் மொத்தமாக 0.5 ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு 0.25 ஊற்றும். ஓகேவா? ஸோ இதுதான் அது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ மொத்தமாக ஊற்றுவேன், இந்த 4ன்றதை கொடுத்துருவேன். ரைட்டு. வாட் இஸ் கிவன் இஸ் ஆஃப்டர் போரிங் சம் நான் நெகட்டிவ் இன்டிஜர், சம் ஏதோ ஒரு இது வேல்யூ எவ்வளோ போர் பண்ணுறதுன்னு கொடுத்துருவேன். எந்த கொரி ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ரோ எந்த கிளாஸ் 1னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 0, இது 1. இதில் எவ்வளோ இருக்குது சாம்பியன் சொல்லணும். எவ்வளோ இருக்குது? 0.5 இருக்குது. அந்த 0.5 ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், இதுதான். ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸாக வச்சுக்கோ. இது 0,0. இந்த 0,0ல் 4 லிட்டர் இருக்கும் போடு. கரெக்டா? இப்போ 0,0ல் 4 லிட்டருக்கு போட்டியா? இதில் வந்து என்ன பண்ணு, 1 கழிச்சிக்கோ, அதாவது 3. கரெக்டா? அடுத்த ரோவில் எவ்வளோ ஊற்றும்? ஓவர்ஃப்ளோ எவ்வளோ ஆகும்? இந்த 3/2 தானே ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த ஓவர்ஃப்ளோ கொண்டு போய் இதில் ஃபில் பண்ணிவிடு. இது என்னது? இது 0,0னா அடுத்த ரோ என்ன? சரி, இது i,jன்னு வச்சுக்கோ. i,0, அடுத்த ரோ என்ன வரும்? i+1 வருமா அடுத்த ரோக்கு? i+1, jல போய் இந்த ஓவர்ஃப்ளோவை ஃபில் பண்ணிவிடு. ஓவர்ஃப்ளோ என்ன? இதில் 1 லிட்டர் போய் /2. ரைட்டா? அதே மாதிரி அடுத்த ரோவில் இதுவும் ஃபில் பண்ணணும், இதையும் ஃபில் பண்ணணும். கரெக்டா? அப்புறம் அடுத்த ரோ j+1, அதையும் ஓவர்ஃப்ளோ ஃபில் பண்ணிவிடு. எப்போ ஃபில் பண்ணு? ரைட்டா? ஃபில் பண்ணிட்டியா? ரைட்டு. இது ஃபில் பண்ணிட்ட அப்புறம் அடுத்த வாட்டி லூப் அடிக்கும்போது நீ இந்த ரோவை ஃபில் பண்ணணும். கரெக்டா? அப்போ ஒரு பர்டிகுலர் ரோக்கு போகும்போது நீ என்ன லூப் அடிக்கணும்? அந்த ரோ எத்தனாவது ரோவோ அத்தனை வாட்டி லூப் அடித்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இப்போ நீ செகண்ட் ரோவில் இருக்க அப்படின்னா 3 தடவை லூப் அடித்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு கோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து we need to have a 2D array, int 2D array called tower, okay, which is equal to new of tower. இதில் வந்து பார்த்தீங்கன்னா query row இருக்குல்ல, நமக்கு எவ்வளோ தேவை? query row இப்போ 2 இருக்குன்னு வச்சுங்க. நமக்கு எத்தனை தேவை? எவ்வளோ இது தேவைன்னா 3 rows 3 columns ஆகுது தேவை. ஒரு சேஃப்டிக்கு +2 போடுறேன். நம்ம வேணால் ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டவர் 0,0ல் என்ன எவ்வளோ வாட்டர், நீ ஒரு இடத்துலையும் எவ்வளோ வாட்டர் போர் பண்ணுறன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 0,0ல் என்னத்தை எவ்வளோ வாட்டர் இருக்கும், எவ்வளோ மொத்தமாக வந்துருக்குதோ அவ்வளோ வாட்டர் போர் பண்ணிட்டார். ரைட்டு. ரைட். இப்போ ஒரு ரோ எடுத்துக்கும் போதும் அதுக்கு அடுத்த ரோவில் இருக்கிற டேட்டாவை நீ ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து எங்கே இருந்தாகும்? ஃபார் இன்ட் ரோவே வச்சுக்கோம். இது வந்து 0லேருந்து ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு query underscore row. ஓகே, ரோ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஒரு ரோக்கு போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு வரும், இல்லை செகண்ட் ரோக்கு வரும். இதுக்கு வரும்போது என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை நான் ஃபில் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ரோவில் வரும்னு வச்சுக்கோ. i = 1ன்னு வச்சுக்கோ. இந்த ரோ = 1 அப்படின்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் லூப்பிங் ஃபார் காலம். காலம் என்னன்னா ஜீரோலேருந்து காலம் எது வரைக்கும் ஓடணும்? காலம் லெஸ் தென் எத்தனை ஓடணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ வரைக்கும் ஓடணும். இது எப்படி அப்படின்னா இப்போ இப்போ ரோ ஒன்னா இருந்தால் 2 தடவை ஓடணும். கரெக்டா? அப்போ 0க்கு ஒரு வாட்டி ஓடணும், 1க்கு ஒரு வாட்டி ஓடணும். கரெக்டா? அப்போ அந்த காலம் ரோவை விட கம்மியாக இருக்கும், ஈக்குவலாக. இங்கே வந்து அப்போ அந்த காலம் என்னது? 3 தடவை ஓடணும். அப்போ 0, 1, 2 வரைக்கும் ஓடணும். எனக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்ல நான். ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஓவர் ஃப்ளோ அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஓவர் ஃப்ளோ வந்து ஷுட் பி டபுள். ஓவர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டவர் ஆஃப் ரோ காலம் இதில் என்ன டேட்டா இருக்கோ அதிலிருந்து நான் மேலே இருக்கிறது. கரெக்டா? இப்போ இந்த ரோ பண்ணும்போது இதில் இருக்கிறது என்ன எவ்வளோ இருக்குதோ, எவ்வளோ போர் பண்ணுற? 7 போர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இங்கே நான் 7 லிட்டர் போர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இதில் உன்னை கழிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா இதில் அந்த 1 லிட்டர் இது ஆக்குபை பண்ணிக்கோ. மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. இந்த 6 divided by 2.0 end. அந்த 6ல் இருக்கிற பாதி தான் எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ கிரேட்டர் தென் 0 வந்தால் தான் நான் போய் ஃபில் பண்ணுவேன். லெஸ் தென் 0 வந்தால் போய் ஃபில் பண்ணக்கூடாது. கிரேட்டர் தென் 0வாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த ரோவை ஃபில் பண்ணணும். கரெக்டா? அடுத்த ரோ என்னது? டவர் ஆஃப் ரோ +1. அடுத்த ரோவில் இந்த காலமும் இதுக்கு அடுத்த காலமும் ஃபில் பண்ணணும். கரெக்டா? இப்போ இருக்கிற காலமும் அது என்ன ஃபில் பண்ணுவேன்? ஓவர்ஃப்ளோ ஃபில் பண்ணிடுவேன். அது எவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகுதோ. அப்புறம் டவர் ஆஃப் அடுத்த ரோ அடுத்த காலம் இதுவும் ஓவர்ஃப்ளோ ஃபில் பண்ணிடுறேன். கரெக்ட்? இல்லை, நான் இப்போ இந்த ரோவில் இருக்கேன். ரோ 0ல் இருக்கேன். ஓகேவா? நான் எதை ஃபில் பண்ணணும்னா இந்த ரோவில் நான் இந்த லூப் இருக்கும்போது ரோ 0வாக இருக்கும்போது இந்த வேல்யூவை ஃபில் பண்ணுறேன். இது எவ்வளோ ஃபில் பண்ணுவேன்? இந்த ரோவில் எவ்வளோ போர் ஆயிருக்கு அது இங்கே இருக்குது ரோ காலமில். ரைட்டா? அது -1 பண்ணிவிட்டு அதை டிவைட் பை 2 போட்டால் அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதாவது -1 டிவைட் பை 2 போட்டால் என்ன ஆகுது? 6/2 3 ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே 3 இங்கே 3ன்னு ஃபில் பண்ணிவிடுவேன். இங்கே ஃபில் ஆகிடுச்சா? கரெக்ட். அதுக்கப்புறம் என்னது? லூப் அடுத்த ரோவுக்கு போகும்போது ரோ 1 வரும்போது கரெக்டா? இப்போ ஏற்கனவே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதில் 7 இருக்கு, இதில் 3, இதில் 3 இருக்கு. ஓகே, இங்கே நான் லூப் அடிக்கும்போது என்ன வருது? திருப்பி காலம் வந்து 0லேருந்து லெஸ் தென் 0லேருந்து 1 வரைக்கும். கரெக்டா? 0லேருந்து 1 வரைக்கும். இது ரெண்டுத்துக்கு லூப் அடிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் லூப் அடிச்சு நான் என்ன பண்ணுறேன்? இதில் 1 மைனஸ் பண்ணுறேன். which is what? 2 ஆயிடுமா? ஏன்னா 1 இதுக்கு ஆகுது, 2 ஆயிடுச்சா? இந்த 2 எதுக்கு ஃபில் பண்ண? ஓவர்ஃப்ளோ கிரேட்டர் தென் 0வா? இந்த 2 பாதியாக டிவைட் பண்ணால் 1ஆ? அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ரோ +1 இதுலேயும் 1 ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இதுக்கு போகிறேன், காலம் இதுக்கு. ஓகேவா? இதை 1 மைனஸ் பண்ணுறேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன இதுவும் 1 அது 2ஆல் டிவைட் பண்ணால் 1ஆ? அப்போ இதுலேயும் 1 ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன வேணும்? கொரி ரோ. கரெக்டா? கொரி ரோ என்ன வந்து 2,1 கேட்குறேன்னு வச்சுக்கோ. 2,1 கேட்குறேன் அப்படின்னா இன்னொரு இதுலேயும் போயிட்டு இப்போ இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குது. இந்த 1 ஃபுல்லாக இதுலேயே ஆக்குப்பை ஆகிடுமா? அப்போ நான் 1 - 1 0 ஆகிடும். 0/0 0 டிவைட் பை 2 0 தான். ஸோ அப்போ என்ன பண்ணால் ஓவர்ஃப்ளோவே இருக்காது. ஓவர்ஃப்ளோ 0 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த இதில் போய் ஃபில் பண்ணுவேன். இந்த கேஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 லிட்டர் கேட்டால் இங்கே 1 போயிடும், மீதி 1 தான் இருக்குது.
அப்போ அடுத்த இந்த இதில் வந்து இந்த இதை ஃபில் பண்ணும்போது இங்கே ஒரு 0.5 இங்கே ஒரு 0.5 ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன்னா இப்போ இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன், கரெக்டாக கொரிய ரோவுக்கு ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அவுட்புட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரோ காலம் 2,1ல என்ன இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் math.min. ஏன்னா நான் அவங்க என்ன காலம் கேட்குறாங்களோ அதில் என்ன ஃபில் ஆயிருக்கு, 3 ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்கே 3 லிட்டர் இதுக்கு இப்போ 1,1 கேட்குறாங்கன்னா இங்கே 3ன்னா நான் 3 ஃபில் அனுப்பணும். எவ்வளோ ஃபில் ஆயிருக்கும், 1 லிட்டர் தான் ஃபில் ஆயிருக்கும். ஸோ மினிமம் ஆஃப் 1.0 இல்லைன்னா அந்த ரோ காலமோட வேல்யூ. அவன் என்ன கேட்குறான், query row query glass அதானே கேட்குறான். அந்த வேல்யூ அதில் இருக்கிற வேல்யூ இல்லைனா 1 இது ரெண்டுத்தில் எதாவது மினிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் இதை கேட்டாங்க அப்படின்னா இதில் 0.5 தான் இருக்குது, அப்போ 0.5 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் சி. கம்பைலேஷன் எரர், நியூ டவர் இல்லைப்பா, நியூ இன்ட்டு. அழகாக கோட் அடிச்சிருக்கேன்ப்பா. இங்கே வரும்போது டேட்டா டைப்பில் வரணும், வேரியபிளை போட்டேன் நான். கம்பைலேஷன் எரர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப். ஓ, திஸ் ஷுட் பி டபுள். இதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ டபுளாக இருக்கும்ல, அப்போ இங்கேயும் டபுள். Okay, one answer is wrong answer. Let's debug this. The simple mistake என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இதை ஃபில் பண்ணியிருப்பேனா, இந்த இடத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத இந்த இதுக்கு ஃபில் பண்ணியிருப்பேனா, இந்த இடத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது என்ன பண்ணணும், இது கூட ஆட் எல்லாம் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு போட்டேன். ஈக்குவல் டு போடக்கூடாது, யூ ஹாவ் டு ஆட் டு இட். இங்கே ஒரு 0.5 வருது, இங்கே ஒரு 0.5 தான், ரெண்டுத்தையும் ஆட் எல்லாம் பண்ணணும். ஓகே, this is accepted. Let's see if with all the test case passed. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குதோ you will be running for r square. Time and space complexity is r square. எல்லா ரோக்குலையும் ஒரு ரோக்கு எழுதினா எல்லா ரோக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்த ரோ வரைக்கும் ஒரு ரோ எழுதினா அடுத்த வரைக்கும் திருப்பி இங்கே லூப் அடிக்கிறேன். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆர் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறது வந்து 2,0 அப்படின்னு அதை தான் எடுக்கிறோம், கரெக்டாக? அப்போ நம்ம எதுக்காக வந்து ஒரே ஒரு சிக்கு பண்ணிப்போம், ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ். இதில் ஒரே ஒரு ஆப்டிமைசேஷன் என்னன்னா, சின்னதாக சேஞ்ச் என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரோ வந்து ஈக்குவல் டு ரோ வரைக்கும் போட்டிருந்தோம் முன்னாடி. ஓகே ஓகே, இப்போ எனக்கு வந்து 2,1 வேணும் அப்படின்னா செகண்ட் ரோவில் இது வேணும், இந்த டேட்டா வேணும். நான் இந்த டேட்டாவை இந்த ரோவில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த டேட்டா ஃபில் பண்ணிடுறேன், அதாவது ஃபஸ்ட்டு ரோலே ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு 2,1 வேணும்னா லெஸ் தென் ரோ வரைக்கும் போனால் போதும். ஓகே, அப்போ மெமரி எவ்வளோ அலோகேட் பண்ணணும்னா +1 மெமரி அலோகேட் பண்ணால் போதும். ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட்.